வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே நான் சத்து மாவை பற்றி உங்களுக்கு போட்டிருந்தேன். அது எப்படி காய்ச்சத்துன்றதை பற்றி செஞ்சு காமிக்க போகிறேன். சத்து மாவு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்: சத்து மாவு, பால் 1 டம்ளர், தேவையான அளவு சர்க்கரை. இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு 6 மாத குழந்தைலேருந்து 1.5 வயசு குழந்தைங்க வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்படி நீங்கள் வடிகட்டிடுறது நல்லது. பெரியவங்களுக்கு நீங்கள் அப்படியே காய்ச்சிக்கலாம். 2 வயசு ஆகிட்டா கூட அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் அப்படியே காய்ச்சிக்கலாம். ஒரு 6 மாதம் அந்த மாதிரி கொடுக்குறதாங்க. ஏன்னா இதில் பாருங்க, திப்பி இப்படி நிறைய வரும். இந்த மாதிரி திப்பி வரும். அதனால் இதை நீங்கள் நல்லா இது பண்ணிடுறது நல்லது. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்படி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இப்படி திக்காக ஆகும். பாருங்க, இதில் வந்து நம்ம சர்க்கரை முதல்லையே போடக்கூடாது. சர்க்கரை முதல்ல போடுறதுக்கு தான் அது மாவு வேகாமல் போயிடும். இப்போ வந்து நீங்கள் பாலை விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். திருப்பியும் சிலர் வந்து உப்பு போட்டு மோர் விட்டு கலக்குவாங்க. உப்பு கூட நீங்கள் கடைசியில் போட்டுக்கலாம். கீழே இறக்கி வச்சுட்டு உப்பு போட்டு மோர் போட்டு கலக்கிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்குது கஞ்சி மாவு. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் மாவு போட்டோம். அதுக்கு வந்து நம்ம 3 ஸ்பூன் சர்க்கரை போடலாம். நல்லா கொதிச்சோம்னா நீங்கள்
மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.